அங்க சினிமா இருக்கிற வரைக்கும் கால் ஆட்டிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் ஆட்டம் மாதிரி விட்டோம்னா வேற ஏதாவது கொண்டு போயிடுவாங்க. அது மாதிரி சினிமா 7 குடும்பம் தான் பேசுவேன், ஆனா உண்மையை மட்டுமே பேசுவேன். நான் சேகரமா இருக்கிறது வந்து இந்த ஆர்டிஸ்ட் மட்டும் சேர்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். ஏன்னா இவங்க எதுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, முன்னாடி வேற மாதிரி பேசுவாங்க. உள்ள போனா அந்த வாட்ச் பண்ணி உள்ள உடல இது யார் பண்ணி தெரியுமா? ஏன் வந்தீங்க 14 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அவன் சொன்னா எனக்கு தெரியும் சார். நானும் சொன்னோம். இப்ப அவரு எடிட் பண்ணத படங்களே இப்ப லிஸ்ட்ல சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 4 படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஆனா என்னுடைய படத்தோட அப்படின்னா இந்த 4-5 படத்தை வச்சார்ல, அது இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல பழக்கம். எப்படி ஒரு நல்ல பழக்கம்னா, முதல்ல மைக் கொடுக்கும் போது யோசிப்பாங்க, கொடுக்கலாமா வேணாமா, எனக்கு ஏதாவது 7 பேசிட்டு 7 குடும்பம் தான் பேசுவேன், ஆனா உண்மையை மட்டுமே பேசுவேன். அதனால நான் பேசுறது அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சிலது இருக்காது. ஆனா இங்கே அப்படி அல்ல. என்னுடைய இல்லத்தில் டெக்னீஷியன்ஸ் அவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்க. நான் சேர்க்காம இருக்கிறது வந்து இந்த ஆர்டிஸ்ட் மட்டும் சேர்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். ஏன்னா இவங்க எதுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, முன்னாடி வேற மாதிரி பேசுவாங்க. அது எனக்கு ஒத்து வராத விஷயம். ஆனால் என்னுடைய கடைசி காலத்தில் என்னுடைய தந்தையார் யூஸ் பண்ண கார் நம்பர் வந்து MS 8679. இட்ஸ் an ambassador. அப்போ எங்க அப்பாவுக்கு ரொம்ப நான் வந்து ஜி தேட்டர்ல டப்பிங் பேசிட்டு தரையில் வாழ அப்படின்னு வரணும். அது பேசும்போது எனக்கு போன் வருது, அப்பா சீரியஸா இருக்காங்க. நேரம் வீட்டுக்கு போய் அம்மா எங்க இருக்கீங்க, அம்மா வந்து ஏற்கனவே போயாச்சு, இல்ல திருச்சிக்கு போயிட்டாங்க, எல்லாரையும் திருச்சி வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் திருச்சிக்கு போனோம். போயிட்டு அங்க ஒரு பாண்டி முடிவுறதுக்கு ஒரு 16 நாள் ஆச்சு. 16 நாள் கழிச்சு எங்க இயக்குனர் ராமன் படத்துல எல்லாம் பார்த்தேன். எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்க ஐயாவுடைய சாதம் அவங்க ஒரு நன்றி சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேசவன் பார்க்கறதுக்கு நான் விஜயவாகினி விளையாடுவாங்க. ஒரு விஜயவாகினி போட்டுருந்தாங்க. அதை பார்க்கும்போது நான் என்னுடைய கடந்த கால ஞாபகம் நான் போனேன். உள்ள போனா அந்த வாட்ச் பண்ணி உள்ள உடல இது யார் பண்ணி தெரியுமா? ஏன் வந்தீங்க 14 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அவன் சொன்னா எனக்கு தெரியும் சார். இருந்தாலும் வெளியேதான் பார்க்கிங், வெளியவே அங்க இருக்குது அவுட்லைன் ஏரியால பார்க்கிங், அங்க போய் நிறுத்திங்க சார். நான் வந்து கேசவன் பார்க்க வந்திருக்கேன். அவர் ரூம் பக்கத்துல தான் விஜயா நர்சிங் ஹோம் ஆயிடுச்சு. அதுக்கு பண்ண தெரியல. சொல்லிட்டே இருக்கும்போது கேசவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நானும் அவரும் சேர்ந்து ராமன் வீட்டுக்கு போனோம். அப்ப வெளியே வந்து என்ன இல்ல உள்ள விட மாட்டேன், யார் தெரியுமா சண்டைக்கு வந்து அந்த மாதிரி விட்டு போகாத மனிதன் என்பதை விட ரொம்ப நல்ல ஒரு நண்பர் என்றதும் சொல்லலாம். உடனே எனக்கு வந்து உதவி செஞ்சு அது எப்படின்னா அந்த வாட்ச்மேனுக்கு அவருடைய டியூட்டி யாரையும் உள்ள விடாம இருக்கிறது அவருடைய டியூட்டி. அவங்க முந்தானத்து வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு எங்க அப்பா காரை. இந்த காரை நீ பார்த்துருக்கலன்னு ஆமான்னு சொல்றான். ஏன்னா சினிமா வந்து இருக்கு, அங்க சினிமா இருக்கிற வரைக்கும் கால் ஆட்டிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம்
சினிமா. அதனால நான் வந்து இந்த சினிமாக்காக இங்க வரவில்லை. எனக்கு வந்து கேசவன் வந்து எங்களுடைய எங்கன்னா நாங்க டிகே போஸ் ப்ரொடியூசர் ராமன் எல்லாரோடையும் நகமும் சதயமாக வளர்ந்தோம். ஒரு இடத்துல கூட நிறைய பணம் காசு செலவு பண்றது கேசவன் தான் பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு மட்டும் வரும்படி இருக்கு, கூட்டத்துக்குள்ளே நிறைய வரும்படினா அவருக்கு தான் வரும். அதனால அவருக்கு நிறைய செலவு பண்ணுவாரு. சில டைம்ல குளத்தூர் பக்கத்துல இருக்கிற ராமன் அங்க போயிடுவோம். அது மாதிரி ஒரு நல்ல நண்பர் இருக்காரு. அவர் தாம்பரம் போயிட்டாருன்றது எனக்கு அவர் ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி சொன்னார். தாம்பரத்துக்கு போயிட்டு சொன்னார். பேசும்போது பைய அவருக்கு வேலை சொன்னார். ஆமா நான் தாம்பரம் ஒரு நல்ல இதயம். அவருக்கு இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கீங்கன்னா இதை நாங்க எதிர்பார்க்கல. இவ்வளவு பேர் வருவாங்கன்றதெல்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா வரதுக்குள்ள அது சண்டே அன்னைக்கு கூப்பிட்டுட்டாங்க. எடிட் பண்ணி தான் வரணும். இது எல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வரேன். நான் நிகழ்ச்சிக்கு போறேன் இன்னைக்கு அப்படின்னு. ஏன்னா அவன் ரொம்ப பயந்து கிடக்கிறான். கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப பயந்து கிடக்கிறான். என்னன்னு கேட்டா நல்லா தெரியுது இறப்பதற்கு பயப்படுறாங்க. எல்லாருமே ஒரு நாள் இருந்தாங்க. ஆமா, இப்ப நான் அவரோட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் போறதுக்குள்ள அவர்கிட்ட என்ன செய்யுது, அதுக்கு என்ன செய்யுது அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் சொன்னாலும் சொல்லாதீங்க. என்ன டேட் அவன் புடிச்சிட்டானோ அதுல இருந்து தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி தைரியம் உண்டாங்க. அப்ப சொல்லிட்டு இந்த கேசவன் நிகழ்ச்சி தான் போறேன். நீ பார்த்தா நம்பவே மாட்டேன். அவரு சாகுபடி மனிதனே கிடையாது, நல்ல மனிதன் மாதிரி நினைச்சுக்கிட்டேன். கெட்டவர்களுக்காக காலம் இருக்கிறது. இதை சொன்னோம்னா இது வேற போடுவோம். கெட்டவர்களுக்கு காலம் இருக்கிறது சொன்னார். யாரை அவர் வைத்து சொன்னார் உடனே ஏதாவது போகணும். நல்ல நண்பர்களாக ராமராஜெல்லாம் வந்திருக்காருன்னா பெரிய ஹீரோ ஆயிட்டாருன்றது வேறு. இருந்தாலும் இந்த பழைய இதெல்லாம் மறக்காம வந்திருக்காரு. எல்லாருமே பாராட்டி தான் இந்த அத்தனை பேருமே ஒவ்வொருமே இண்டிவிஜுவலா somewhere they are close with the ideas. அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் இப்படியே சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். போய் எந்த பட்சம் போறோமோ இல்லையோ இவருக்கு போய் ஆகும். ஏன்னா இவருடைய நினைவை எங்கேயாவது பேசி வந்தேன். அது 2 விட வேற இடம் கிடையாது. நான் ரொம்ப சாதாரணமா இருந்த காலத்துல இருந்து அவரோட இருந்தவன். எங்க படங்கள்ல டிவி கோசர் படத்துல சின்ன சின்ன கிளியை நாங்க எடுத்துட்டு இருந்தது திருப்பத்தூர்ல எடுத்துருக்கோம். அங்க வந்துருவாரு. இஸ் நாட் ஓன்லி எடிட்டர், கேமராவாக இருக்கட்டும் எல்லாமே அவரே படத்துல இருந்து எல்லாத்தையுமே மூவ்மெண்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையை செய்வார். ஒரு வண்டியில ஏறி நாங்களாம் போனோம், ஸ்பாட்டுக்கு போனோம்னா திருப்பத்தூர்ல இருந்து நாங்க போனோம் ஸ்பாட்டுன்னா அதெல்லாம் நின்று ஹெல்ப் பண்ணுவார். நிறைய ட்ரைனிங் ஆகி கொடுத்துருங்க. நல்ல ஒரு நண்பர், சகோதரர். அவர் சொல்ற மாதிரி அவர் மறையவில்லை, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். நம்மளோட எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காரு. இது ஒரு பொண்ணு நாள் தான். தந்தையை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஃபாதர்ஸ் டே வருஷத்துல இதெல்லாம் வந்து ஃபாதர்ஸ் டே எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. எந்த நேரத்துலயும் நமக்கு அப்பா தான் நான் வரேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமா அப்பா அப்படி கிடையாது. இந்த ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிச்சது. அதையே நம்ம கட்டிட்டு அழகோன்னு தெரியல. சில பேர் வந்து ஈவன் சொல்றாங்க சொல்றாங்க வேலண்டைன்ஸ் டே. அந்த வேலண்டைன்ஸ் டே பத்தி கூட அடிக்கிறாங்க போடுறாங்க. நியாயமான விஷயம். இது மாதிரிலாம் எதையாவது ஒண்ணு திருடிக்கிட்டு அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. நம்முடைய தந்தை, ஏன்னா தந்தைக்கு மட்டும் தாய் வந்து நேராகவே கண்ணீர் விட்டுருவான். தந்தை மட்டும் கண்ணீர் விடாத மாதிரி இருக்கும். ஆனா படுத்துக்கிட்டு பார்த்தா கண்ணீர் விட்டுக்கிட்டே படுத்துருக்காரு. இதுதான் தந்தை. அதாவது மழையில நனைஞ்சிட்டு வந்த பையன் போயிட்டு மழையில நனைஞ்சிட்டே வந்தான். அம்மா கறி அவன் தலையை தோண்டிக்கிட்டே திட்டான். சனி பிடிச்ச மழை தொடர்ந்ததுனாலதான் என் மாமா அப்படி நினைச்சிட்டான்.
இதெல்லாம் செய்யறவங்க தாய். ஏன்னா பிள்ளைங்க அப்படி பார்த்துவாங்க. ஆனா தந்தை ஒண்ணுமே சொல்லி போய் பார்த்தா அவர் வந்து தனியா கேட்கிறாரு தாயை, என் தலையை தோண்டி விட்டு அவங்க ஏதாவது சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு அக்கறையோடு இருப்பது வந்து அதை தான். ஆனால் நான் உண்மையை சொல்றேன், கேசவனை வந்து எப்பயுமே எங்களோட பேசும்போது கூட சாதாரண குடும்பத்தை பத்தி பேசாத நாள் கிடையாது. குடும்பம் மேல வெரி மச் அட்டாச்ட். அவருடைய ஒர்க் வந்து டிட்டாச்ட் ஒர்க் இருந்தா கூட வாஸ் அட்டாச்ட் டு ஹிஸ் ஃபேமிலி, வெரி மச் அட்டாச்ட் டு ஹிஸ் ஃபேமிலி. ஏன்னா நாங்களாம் ரொம்ப நெருங்கி இருந்ததுனால எல்லாருக்குமே தெரியும். ராமராஜயமா எல்லாருமே ஒரே சர்க்கிள் இருந்தாங்க. நாங்கள் அதை போல ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு என்னுடைய குடும்பத்தில் சார்பாக நன்றியை சொல்லி என்னுடைய நினைவாக நினைவை போக்குவோம் என்று மட்டும் சொல்லி அவரை போல் நாம் இருக்க வேண்டும். எதுல பெஸ்ட் எடிட்டர் அதெல்லாம் நான் அதை சொல்லல. எடிட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே